தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடன் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் சந்திப்பு. த கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் AI டெக்னாலஜி மூலம் விஜயகாந்த் வரும் காட்சிகள் வைக்கப்பட்டதற்கு நேரில் நன்றி தெரிவித்திருக்கிறார் நடிகர் விஜய். பிரேமலதா சந்திப்பின் போது இது குறித்து பேசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, நடிகர் விஜய் மற்றும் பிரேமலதா சந்திப்பு. இது குறித்து நமது செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் தரும் தகவல்களை கேட்கலாம். தற்போதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி, அதற்கான அறிவிப்பும் அதற்கென முன்னேற்பாடுகளும் நடைபெறுவதாக செய்தி வந்தது. இந்த சமயத்தில் பிரேமலதா அவர்களை நடிகர் விஜய் சந்தித்திருக்கிறார். இது குறித்த உங்கள் தகவல்கள் என்ன? வணக்கம். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள மறைந்த விஜயகாந்த் வீட்டிற்கு நடிகர் விஜய், கோட் படத்தினுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் கோட் படத்தினுடைய கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் அர்ச்சனா ஆகியோர் இன்று மாலை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். சுமார் 20 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இந்த சந்திப்பு முழுக்க சினிமா தொடர்பானது, குறிப்பாக கோட் பட சம்பந்தப்பட்டது என்று கூறப்படுகிறது. அதாவது கோட் படத்தில் மறைந்த விஜயகாந்த் AI தொழில்நுட்பம் மூலம் கொண்டு வரப்படுகிறார். அந்த AI தொழில்நுட்பம் மூலம் எப்படி கொண்டு வரப்படுகிறார், அவருடைய பாத்திரம் என்ன, அவர் கதையோடு எந்த அளவு பின்னப்பட்டிருக்கிறார், விஜய்க்கும் விஜயகாந்த் கேரக்டருக்கும் என்ன தொடர்பு என்பது குறித்து விஜய் மற்றும் இயக்குனர், தயாரிப்பாளர் ஆகியோர் விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா மற்றும் அவருடைய 2 மகன்களுடன் இன்று விவாதித்திருக்கிறார்கள். அந்த படத்தில் வரக்கூடிய AI தொழில்நுட்பம் குறித்து விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். மேலும் விஜயகாந்தை பயன்படுத்த அனுமதித்ததற்காக பிரேமலதாவிற்கு தனிப்பட்ட முறையில் நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பானது அரசியல் இல்லை என்று முழுக்க கூறப்படுகிறது. மேலும் இன்று நடிகர் விஜய் தன்னுடைய கட்சி கொடி அறிமுகத்திற்காக தன்னுடைய கட்சி அலுவலகத்திலே கொடிக்கம்பம் நட்டு அதில் மாதிரி கொடியை ஏற்றி வைத்தார். இந்த சூழ்நிலையில் அவர் விஜயகாந்த் வீட்டுக்கு சென்று விஜயகாந்த் மனைவியை சந்தித்ததும், விஜயகாந்த் போட்டோவுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்ததும் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. குறிப்பாக விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் நெருங்கிய நட்பும் நல்ல தொடர்பும் உண்டு. விஜயனுடைய ஆரம்ப காலத்தில் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார் விஜயகாந்த். மேலும் தன்னுடைய சினிமா வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் விஜயகாந்தை முன் உதாரணமாக கருதுகிறார் விஜய். அதனால் இன்று கொடிக்கம்பம் இவர் நட்டு நிலையில் விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று சென்டிமெண்டாக விஜயகாந்த் மனைவியை சந்தித்து விஜயகாந்த் போட்டோவிற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு தனது பணியை, அரசியல் பணியையும் மறைமுகமாக தொடங்கியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. நன்றி மீனாட்சி சுந்தரம், உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி. அதாவது விஜய் நடித்திருக்கும் கோட் படத்தின் படக்குழு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கும் அண்மை செய்தி இது. தங்கள் தகவல்களுக்கு நன்றி மீனாட்சி சுந்தரம்.